எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ ப்ரீவியஸ் டெட் எக்ஸாமில் கேட்ட சோஷியல் அண்ட் இவிஎஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இங்கிலீஷ் கொஷின், மேக்ஸ் கொஷின்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது சோஷியல் கொஷின். இந்த சோஷியல் கொஷின் நம்ம இந்த மாதிரியான மாடல் கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னன்னாப்பா, எந்த மாதிரியான கொஷின் கேட்டிருக்காங்க, எதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கோத்ரூ பண்ண வரைக்கும் ஜாகிரஃபிலேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜாகிரஃபி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 6th 7th 8th 9th கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது 9th 10th தான் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்க 9th 10th ஜாகிரஃபியை கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு மற்றது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம், பார்க்கலாம். இந்தியா உற்பத்தியில் உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளராகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கேள்வி. இதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேயிலை மட்டும்தான் கரெக்டான ஆன்சர்ப்பா. ஆக்சுவலாக தேயிலை மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஆனால் டிஆர்பியில் அந்த பர்டிகுலர் டைமில் தேயிலை காப்பி அப்படின்னு ரெண்டுமே ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படி ஆன்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இப்போ இந்த கொஸ்டின் மேபி அந்த அந்த பாட புத்தகம் வெளியிடும் போது தேயிலை காப்பி ரெண்டுமே 2வது பெரிய உற்பத்தியாளராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய 10th சமச்சீர் புக்கின் அடிப்படையில் தேயிலை உற்பத்தியில் நம்ம 2வது பெரிய உற்பத்தியாளராக இருக்கும். ஓகே, அப்போ முதலிடத்தில் இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வேளை கேள்வி யார் முதலிடத்தில் இருக்கான்னு கூட கேட்கலாம். யார் முதலிடத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா தான் முதலிடத்தில் இருக்குது. எந்த நாடு முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான் வந்து முதலிடத்தில் இருக்குது. சரியா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஜூம் ஆந்திர பிரதேசம், பொன்னம் கேரளா, பொடு அஸ்ஸாம், பீவார் மஷான் மத்திய பிரதேசம். இது வந்து என்னன்னாப்பா, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கக்கூடிய வேளாண்மையினுடைய வகைகள் தான் அதாவது ஒவ்வொரு ஊர்லையும் அந்த வேளாண்மை செய்யறதுக்கான பேரு. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னு பி மற்றும் டி தான் சரி. மேம், பி மற்றும் டி சரின்னு சொல்கிறீங்க. ஓகே, அப்போ அந்த ஏக்கும் சிக்கும் என்ன கரெக்டான ஆன்சர் இருக்கணும் நம்ம தெரியணும்ல. அப்போ ஜூம் அப்படிங்கிறது என்னன்னாப்பா, அஸ்ஸாமில் பயிரிடக்கூடிய வேளாண்மைக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூம். சரியா, இது இங்கே வந்து என்னது அப்படின்னா ஜூம் அப்படிங்கிறது அஸ்ஸாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னம்ங்கிறது கேரளா, பொடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசத்தில் பயிரிடக்கூடிய வேளாண் வகைகளை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பீவார் மஷான் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் தான். அப்போ இதில் ஆன்சர் வந்து என்ன கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொன்னம் கேரளா, பீவார் மஷான் மத்திய பிரதேசம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜூம்ங்கிறது அஸ்ஸாம் வரும், பொடு அப்படிங்கிறது ஆந்திரா வரும். ஓகே, இந்த கொஸ்டின் எங்கேருந்து மேம் கேட்டிருக்காங்க? இதுவும் அதே 10th புக்கில் இருந்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து ஓதங்கள் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். உயர் ஓதங்கள் அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் முழு நிலவு தினங்கள்ல வரும். இது கரெக்டான்னு கேட்டீங்க அப்படின்னா கரெக்டு தான். தாழ் ஓதங்கள் அப்படிங்கிறது சந்திரனின் 2 மற்றும் 3ஆம் கால பகுதியில். இது கரெக்டான்னு கேட்டால் தப்பு. இது வந்து உயர் ஓதங்கள்ல தான் வரும். ஓத சக்தி மண்டலம் அப்படிங்கிறது எது அப்படின்னா சுந்தரவன சதுப்பு பகுதியை தான் சொல்லுவோம். அலையாற்றல் மண்டலம் அப்படின்னா அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்போ எது சரியாக பொருத்தப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ்வோதங்கள் சந்திரனின் 2 மற்றும் 3ஆம் கால பகுதியில் அப்படிங்கிறது பொருத்தப்படலை. ஓகே மேம், இந்த பாடம் எதுலேருந்து கேட்டிருக்காங்க? இது 9th நீர்க்குளங்கள்னு ஒரு பகுதி. நான் வந்து ஒரு சில லெசன்ஸ்க்கு தெரிஞ்சதுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இனி அடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸில் எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு லெசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கண்டிப்பாக லெசனோட சொல்கிறேன். சரியா, அப்போ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்னாப்பா தாழ்வோதங்கள் சந்திரனின் 2 மற்றும் 3ஆம் கால பகுதி அப்படின்னு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 1000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திர துறைமுகங்களிலும் இறக்குமதி ஆயின. அவற்றில் 1400 குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகள் ஆகும் அப்படின்னு இந்த கூற்ற கூறினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசப். ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து எந்த பேரரசில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசில் தான் வரும். நமக்கு வந்து விஜயநகர பேரரசுலாம் படிக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க, குப்த பேரரசு இருக்குது, மௌரிய பேரரசு இருக்குது, பாபர் பேரரசு இருக்குது, எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு அந்த மன்னர்களுடைய ஆர்டர் வைஸ் படிச்சிருங்கப்பா.
ஆர்டர் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்த வெளிநாட்டு பயணிகள் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு சில பேர்கள் இருக்கும், அமைச்சரவைக்குன்னு சில பேர்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில லெசன்ஸ் படிக்க முடியல, ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி படித்தா கூட போதும். இதில் வந்து ரொம்ப டீப்பாக வந்து கேட்குறதுக்கு வந்து சான்சஸ் கம்மி. ஸோ அந்த பேரட்ஸில் வரிசை, அந்த அதனுடைய இயர்ஸ், அதுக்கப்புறம் யார் எந்த வெளிநாட்டு பயணி வந்தாங்க, அவங்க என்ன கூற்று கூறுனாங்க, அதுதான். சரியா? 1000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதியாயின. அவற்றில் 1400 குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகள் ஆகும் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசப். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, குழுக்கள் கமிஷன்கள். அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 10th புக்ல இருந்து உள்ள கொஸ்டின் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 10th பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு பாடம் ஒரு 5 பாடம் இருக்கும். அந்த 5 பாடம் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து சிவிக்ஸ்ல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? இப்போ போகலாம். இதில் வந்து சர்க்காரியா குழு, ராஜமன்னார் குழு, எம்என் வெங்கடாச்சலையா குழு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் மத்திய மாநில அரசுகள் சம்மந்தப்பட்ட குழு எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்காரியா குழுவும் வரும், ராஜமன்னார் குழுவும் வரும். சரியா? இந்த ரெண்டும் தான் மத்திய மாநில உறவுகள் பரிந்துரை செய்தது குழு. நமக்கு வந்து சர்க்காரியா குழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1983 சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்கப்பா. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மத்திய மாநில உறவுகள் ஆராயறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ராஜமன்னார் குழுங்கிறது 1969 நம்ம மாநில அரசு வந்து என்ன பண்ணியிருக்கும்னா கொண்டு வந்திருக்கும். ஒரு கொஸ்டின் படிக்கும்போது வெறும் கொஸ்டினா இல்லாமல் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் படித்து வச்சுக்கோங்க. வேற எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்தியாவையும் காத்மண்டுவையும் இணைக்கும் 204 கிலோமீட்டர் சாலையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரராஜ் வழித்தடம் அப்படிங்கிறது சரியான விடை. இந்தியாவையும் காத்மண்டுவையும் இணைக்கும் 204 கிலோமீட்டர் சாலையின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரராஜ் வழித்தடம். இதுவும் 10th ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடியதான். அடுத்து, இவற்றுள் எது இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் இடம்? அதாவது நமக்கு பொதுவாக ஜென்ரலாக தெரிகிறது அதிகமாக மழை பெறக்கூடிய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌசிங்ராம் பகுதின்னு. அந்த மௌசிங்ராம் பகுதிங்கிறது ஒரு பாலைவன பகுதிங்கிறது நமக்கு தெரியாது. இதுவுமே 10th இருக்கிறதா. அந்த மௌசிங்ராம் வந்து பாலைவன பகுதி. அங்கே வந்து 11,187 டு 11,141 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகும். இது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் அவங்க கேட்டிருக்கிறது 3வது அதிக மழை பெறும் பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சின்ன கல்லார் அப்படிங்கிறதா சரியான பகுதி. இந்தியாவில் 3வது அதிக மழை பெறும் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன கல்லார் அப்படிங்கிற பகுதி. சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 1976 அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அளிக்க அமைக்கப்பட்ட குழு எது? இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, அதாவது சர்தார் ஸ்வரன் சிங் குழு அப்படிங்கிறது. இது வந்து என்னன்னாப்பா, அதாவது நமக்கு மொத்தம் 11 வகையான கடமைகள் இருக்கு. அதான் அந்த 11 வகையான கடமைகளை வந்து ஒரு குழு பரிந்துரைத்தது 1976. அது மாதிரி சிவிக்ஸ்ல வந்து என்ன பிரிவு என்ன ஆர்டிக்கல்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னா 42வது ஆர்டிக்கல் அடிப்படையில் 1976 என்ன பண்ணுவாரு ஸ்வரன் சிங் வந்து இந்த கடமைகள் பத்தி எடுத்துரைச்சிருப்பாரு. சரியா? இதுவும் 10th புக்ல இருக்கிற கொஸ்டின் தான், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கேஸ்ட்ரோனமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கலாச்சார சுற்றுலாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேஸ்ட்ரோனமின்னு சொல்லுவோம். கேஸ்ட்ரோனமிங்கிறது என்னப்பா? கலாச்சார சுற்றுலா, அதை தான் கேஸ்ட்ரோனமின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எந்த வகை மரம் மூதாய் மரம் என்று அழைக்கப்படுகிறது? அதாவது இருக்கிறதுலே பழமையான மரம் ஆலமரத்தை தான் மூதாய் மரம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த வகை மரத்தை மூதாய் மரம்னு சொல்லுவோம்? ஆலமரத்தை தான் என்ன சொல்லுவோம்? மூதாய் மரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தாவர செல் நுண்ணுறுப்பு பணியின் அடிப்படையில் கோடிட்ட இடத்தை நிரப்புக. இந்த 6th பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் 6th 7th 8th தரவா, அதாவது பாக்ஸ் இன்ஃபர்மேஷனு, புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக்கு, மீள் பார்வைன்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படிச்சிங்கன்னா இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். மைட்ரோகான்டீரியாங்கிறது செல் சுவாசம். அப்போ ரிபோசோம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து புரத உற்பத்தி. ஒருவேளை உங்களுக்கு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வேணும் மேம், எங்களுக்கு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் டீச் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் பர்டிகுலராக 9th 10th உள்ள பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் லெசன் பை லெசனாக கொடுக்குறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் கொஸ்டின் அதுலேருந்து தான் கேட்குறாங்க. சரியா? அடுத்தது போகலாம். அனைத்து புரோகேரியாட்டுகளும் மொனிரா என்ற உலகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. ஏன்?
ஏன் அப்படின்னா அதுல உட்கரு மற்றும் சவினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா உட்கரு மற்றும் சவினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் இல்லை. அதனாலதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அனைத்து புரோகாரியாட்டுகளும் மோனிரா என்ற உலகத்துல வைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி படிக்கும்போது சயின்ஸ்ல சும்மா ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு பாக்ஸ்குள்ள கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், இதுல கொஸ்டின் ஆன்சரே எதுவும் இல்லையேன்னு. ஆனா அதுதான் நமக்கு வந்து முக்கியமான கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். பாசிகளில் உள்ள வகுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை? பாசிகள்ல உள்ள வகுப்புகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 4 என்பது சரியான விடை. பாசிகள்ல உள்ள வகுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை? 4 என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு தொகுதியை கண்டறிக. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு உயிரியுடைய தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னா கண்டங்கள் கொண்ட உடல், தடித்த கயிற்றின் உடற்பரப்பு, இணைக்கால்கள் மற்றும் இணை உறுப்புகள், ஆண் பெண் வேறுபாடு இல்லாதது. எது அப்படின்னா ஆர்த்ரோஃபேரோட தொகுதிக்கு தான் கண்டங்கள் கொண்ட உடல் இருக்கும், தடித்த கயிற்றின் உடற்பரப்பு இருக்கும், இணைக்கால்கள் மற்றும் இணை உறுப்புகள் இருக்கும், ஆண் பெண் வேறுபாடு உண்டு. ஆண் பெண் வேறுபாடு இருக்கும். சரியா, ஆண் பெண் வேறுபாடு உண்டு. ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? ஒரு மகரந்த தாளின் வளமான பகுதி எது? மகரந்த தாளினுடைய வளமான பகுதி எதுப்பா? மகரந்த தூளை தான் அந்த மகரந்த தாள்ல வளமான பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஒரு செல் உயிரிகளை கண்டறி. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஒரு செல் உயிரி எது? அமீபா, கிளாமிடோமோனாஸ், பாக்டீரியா அப்படிங்கிறது தான் இது ஒரு செல் உயிரி. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஒருவருக்கு விபத்து ஏற்படும் போது அவரது மூட்டுகளில் வலியை உணர்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா மூட்டுக்கள்ல யூரிக் அமிலம்னு ஒன்று படியும்பா. அதனாலதான் நம்ம அந்த சடனா வந்து ஒரு பெயினை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். சரியா, ஒருவர் விபத்து ஏற்படும் போது அவரது மூட்டுகளில் வலியை உணர்வதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூட்டுக்கள்ல யூரிக் அமிலங்கள் படிகங்கள் உணர்வதால். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. நைட்ரஜன், அதாவது நம்ம நம்மளுடைய வெளியேற்றப்பட்ட காற்றுல பகுதி பொருள் எந்த அளவு இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இதுல நைட்ரஜன்கிறது என்ன? காற்றுல 78% இருக்கும். ஓகேயா, மந்த வாயுக்கள் எத்தனை சதவீதம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.95%. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு எத்தனை சதவீதம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4% இருக்கும். ஓகே, ஆக்சிஜன் வந்து எத்தனை சதவீதம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 16% இருக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரியா, நைட்ரஜன் 78% இருக்கும், மந்த வாயுக்கள் வந்து 0.95% இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு வந்து 4% இருக்கும், O2 வந்து 16%. இது வந்து வெளியேற்றப்பட்ட காற்றுல இருக்கக்கூடிய அளவு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நைட்ரஜன் நிலைநிறுத்தம். நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படிங்கிறது எது வரும் அப்படின்னா ரைசோபியம் வரும். அடுத்து வந்து அம்மோனியாதல் அப்படிங்கிறது பூஞ்சிகள்ல நடக்கும். அடுத்து நைட்ரேட் ஆதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நைட்ரோசோமோனஸ் அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரஜன் வெளியேறினா சூடோமோனஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 4132. ஓகேயா, நைட்ரஜன் நிலைநிறுத்தம் வந்து ரைசோபியம் வரும், அம்மோனியாதல் வந்து பூஞ்சிகள் வரும், நைட்ரேட் ஆதல் வந்து நைட்ரோசோமோனஸ் வரும், நைட்ரஜன் வெளியேற்றம் வந்து சூடோசோமோனஸ் வரும். அப்ப இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வளரினம் பருவத்தில் முகத்தில் பருக்கள் தோன்ற காரணம். அதாவது அந்த டீனேஜ் இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த பரு வெடிக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா எண்ணெய் சுரப்பிகளுடைய வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து வளரினம் பருவத்துல வந்து நமக்கு வந்து பருக்கள் வந்து என்ன செய்து தோன்றுது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நமது சூரிய மண்டலம் அமைந்திருக்கும் பால்வழி திரளானது டேஸ் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இது கோடிட்ட சுருள் விண்திரள் அப்படின்னு கோடிட்ட சுருள் விண்மீன் திரள்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இது 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பொதுவா நம்ம கொஸ்டின் செக் பண்ண வரைக்கும் நான் கொஸ்டின் கோத்ரூ பண்ண வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்னா சோஷியல் பகுதி வந்து ஃபுல்லாகவே 9th 10th ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணியும் அந்த நம்ம சயின்ஸில் ரிலேட்டடாக உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே 7th 8th வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியும் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஒளிச்சேர்க்கை சமன்பாட்டில் சரியான வார்த்தைகளை உள்ளீடு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒளிச்சேர்க்கை வார்த்தையில் சரியான வார்த்தைகளை உள்ளீடு செய்க அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, ஒய் நீர், ஜிங்கிறது உணவு, ஹெச்ங்கிறது ஆக்சிஜன். இதுதான் சரியான விடை. சரியா, H+Y சூரிய ஒளி பை பச்சையம், G+H அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதில் எக்ஸ்னா என்னது? கார்பன் டை ஆக்சைடு, ஒய்ங்கிறது என்னது? நீர், ஜிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உணவு, ஹெச்ங்கிறது ஆக்சிஜன். சரியா, அடுத்த கொஸ்டின் போலாமா?
முட்டை மஞ்சள் கருவில் உள்ள கொழுப்பின் நிறை எத்தனை கிலோகிராம்? முட்டை மஞ்சள் கருவில் உள்ள கொழுப்பின் நிறை எத்தனை கிலோகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கிராம். அது நம்ம சாப்பிடக்கூடிய முட்டையில மஞ்சள் கருவில் வந்து எத்தனை கிராம் இருக்கு அப்படின்னா 35 கிராம் இருக்கு. அடுத்த கொஸ்டின், பசுமை இல்ல விளைவுடன் தொடர்பில்லாத கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை இல்ல விளைவுல தொடர்பில்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலமலை. அமிலமலை வந்து பசுமை இல்ல விளைவோட தொடர்பு இல்லாதது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பின்வருவனவற்றுள் எது சயாடு பயிராகும்? சயாடு பயிராகும்ங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரியை தான் சயாடு பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் 10th ஜியோகிராஃபில இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அலுமினியம் ஹைட்ராக்சைடின் பயன் என்ன? அலுமினியம் ஹைட்ராக்சைடின் பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அமில நீக்கியா பயன்படுது. அலுமினியம் ஹைட்ராக்சைடோட பயன் என்ன அப்படின்னா அமில நீக்கியா பயன்படுது. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது அமிலத்தன்மை உடையது? ஃபினாப்தலின் தான்ப்பா இதுல அமிலத்தன்மை உடையது. சரியா? இந்த அமிலங்கள் காரங்கள் அத மாதிரி சயின்ஸ்ல வந்து அமிலங்கள் காரங்கள் உப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 2 கிளாஸ்ல இருக்கு, 9th இருக்கு 10th இருக்கு. கம்பைன் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மின்னியலில் கீழ்கண்ட சமன்பாடுகளுள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானதுங்கிறது R = 1/V அப்படிங்கிறது. அது மாதிரி மின்னியல் அப்படிங்கிற பாடம் பார்த்தீங்கன்னா 6th இருக்கும் 7th இருக்கும். மின்னோட்டம்ங்கிறது 6th 7th 8th 9th 10th அந்த மாதிரி படிக்கும்போது கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காது. ஓகேயா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழ்கண்டவற்றில் பற்பசையில் பயன்படுத்தப்படும் சேர்மம் எது? நம்ம யூஸ் பண்ற டூத் பேஸ்ட்ல வந்து ஃப்ளூரின் அப்படிங்கிற ஒரு சேர்மத்தை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பயன்படுத்துறோம். சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். A = V - U/T எனில் V is greater than U எனில் அதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா V + BE A + BE அப்படிங்கிறது தான் சரியான விடை. அவ்வளோதான்ப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒரு 30 கொஸ்டின் பார்த்தோம். இந்த 30 கொஸ்டினும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கிவ் 1 லைக். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சயின்ஸ் அண்ட் சோஷியலாக பாக்ஸ் கண்டென்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 9th 10th உள்ள அட்லீஸ்ட் நம்ம 9th 10th உள்ளதாவது பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பாக கண்டென்ட்டாக கொடுக்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.